டெலிவரி பாய் மோசடி. ஒரு அழகான தமிழ்நாட்டு கிராமத்தில் கார்த்திகை செல்வி என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பிரபலமான ஆன்லைனில் நேரடி பணம் செலுத்தி ஒரு பார்சல் ஆர்டர் செய்திருந்தாள். சில நாட்களுக்குப் பிறகு அவளது வீட்டின் வாசலில் மோட்டார் சைக்கிளில் அந்த பார்சலை கொடுக்க டெலிவரி செய்யும் நபர் வந்தான். அவன் பார்சல் கொடுத்துவிட்டு, மேடம், உங்கள் ஆர்டர் டபுள் ட்ராக் ஆகியிருக்கிறது. 2 பார்சல் வந்துள்ளது. அதனால் ஒன்றை ரத்து பண்ணுங்கள். பணம் திரும்ப உங்கள் போனுக்கு வரும். பிறகு அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்புங்கள் என்றான். கார்த்திகை செல்வி சந்தேகப்பட்டு, இல்லை, ரத்து செய்ய வேண்டாம் என்றாள். ஆனால் அந்த நபர், உங்கள் போனை கொடுங்கள், என்ன ஆப் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாங்கி தானாகவே ஆர்டரை ரத்து செய்து விட்டான். வீட்டுக்குள் சென்ற கார்த்திகை செல்விக்கு அந்த நபர் மீண்டும் வாட்ஸ்அப்பில் போன் செய்து, மேடம், உங்கள் பணம் திரும்ப வருவதற்கு ஓடிபி சொல்லுங்கள் என்றான். தெரியாமல் கார்த்திகை செல்வி ஓடிபியை சொல்லிவிட்டாள். சில நிமிடங்களில் அவளது அக்கவுண்டில் பணம் வந்தது. அதன் பிறகு அந்த நபர் மீண்டும் வாட்ஸ்அப்பில் அழைத்து, மேடம், அந்த பணத்தை எனக்கு அனுப்புங்கள் என்றான். அப்போது கார்த்திகை செல்வி யோசித்தாள். பணம் செலுத்தி நான் பார்சல் வாங்கிட்டேன். பணம் எதுக்கு வந்தது? அது அவருக்கு ஏன் அனுப்பணும்? அதுவும் தனிநபர் வங்கி கணக்கில் பணத்தை ஏன் அனுப்ப வேண்டும் என்று தீர்க்கமாக சிந்தித்தாள். அவள் உடனே உணர்ந்தாள். இது ஒரு வித்தைகள் கலந்த உலகம். மோசடிக்காரர்களின் வலையில் விழக்கூடாதென்பதில் கவனமாக இருந்தாள். உடனே தனது மொபைலை எடுத்து வாடிக்கையாளர் தொடர்பு எண்ணிற்கு அழைத்து ஆலோசனை கேட்டால், அந்த சேவை மையம் இதனை புகாராக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். தனிப்பட்ட ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப வேண்டாம் என்று கூறியது. இதனை கேட்ட பின் அவள் தைரியமாக, நான் பணம் அனுப்ப மாட்டேன், பார்சலும் என்கிட்ட இருக்கட்டும் என்றாள். அதை கேட்ட டெலிவரி செய்த நபர், பணம் உங்களிடம் இருந்தால் பார்சலை என்னிடம் கொடுங்கள், இல்லை என்றால் பணத்தை என்னிடம் கொடுங்கள் என்று வாட்ஸ்அப் அழைப்பில் உரையாடினார். முதலில் எந்த உரையாடலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உரையாட வேண்டாம். பொதுவான அழைப்பை செய்து உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் என்று தைரியமாக கூறினாள். நான் வாடிக்கையாளர் தொடர்பு மையத்தில் அழைப்பை செய்தேன். பார்சலை அவர்கள் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள் என்று தெளிவாக கூறிவிட்டாள். அந்த நபரும் ஒன்றும் சொல்லாமல் போன் கட் பண்ணிவிட்டார். இந்த பெண்ணும் வாட்ஸ்அப்பில் அந்த நபரின் எண்ணை பிளாக் செய்தாள். மக்களே, எப்போதும் அந்நியர்களிடம் உங்கள் ஓடிபி அல்லது போனை கொடுக்காதீர்கள். சிறிய கவனக்குறைவு பெரிய நஷ்டமாக மாறிவிடும். நன்றி.